நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அதையும் மீறி யாராவது அப்படி செயற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏதாங்க இது மின்சார பிரச்சனை என்பதை தாண்டி எந்த சூழலையும் ஒரு பள்ளிக்கூடம் என்பது விடுமுறை விடக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அது ஒரு பாட வேலை என்று சொல்லிவிட்டால் அது தடை செய்யப்படக்கூடாது. அதை அது சரி செய்ய வேண்டியது ஒரு ஜென்ரல் வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அது எந்த காரணத்துக்கும் தடை செய்யப்படக்கூடாது. எப்படி பிடி பீரியட் கட் பண்ணக்கூடாது நான் உறுதியாக இருக்கிறனோ அதே மாதிரி தேவையின்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இதை போன்ற பாட வேலைகளை அவங்க குறைக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு பதிலளிக்கும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கட்டாயமாக பதிலளிப்போம், சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்வோம். சட்டத்தை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்தில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்று தான், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அதையும் மீறி யாராவது அப்படி செயற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறம் ஆய்வு செய்வது என்பது வேறு, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நம்முடைய கட்சி சார்ந்த விஷயங்களை செய்வது என்பது வேறு. எனவே இதில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். மதிப்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் பல முறை பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 4-5 முறை சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய அந்த விஷயத்தை சட்ட ரீதியாக நாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரியும். உலகத்தமிழ் மாநாட்டுக்கான முன்னெடுப்படுத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி. இப்போ அதற்கான இப்போ நீங்கள் அமெரிக்கா போயிருக்கும் பொழுது அதற்குண்டான பல்வேறு விஷயங்கள் பேசுனா இதே மாதிரி ஒரு சிலர் மட்டுமே இந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. கல்லூரியில் படிப்பவர்கள் மட்டும்தான். இதை இப்போ இந்த இதில் இந்த மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமான ஒரு முன்னெடுப்பு பண்ணலாம்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும்ல. நம்முடைய அரசாங்கம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்குமான அரசு அனைவருக்குமானது என்பதே ஒரு ஜனநாயகபூர்வமானது. இன்னைக்கு தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடு இல்லை. 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழ் சங்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. தமிழர்கள் தமிழ் சங்கங்கள் அந்த பங்களிப்பு மூலமாக தமிழ் பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழ்ச்சங்கம் செய்யக்கூடிய பணிகளை ஏற்கனவே மாணவனாக, வாசகனாக, பேச்சாளனாக, தலைமை விருந்தினராக, தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பவனாக, தமிழ் வகுப்பெடுப்பவனாக நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்போ இதில் ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி, ஆரம்ப பணி, ஆலோசனை பணி என்று பல கட்டங்கள் இருக்கு. இதில் இந்த ஆரம்ப பணிக்கான பல்வேறு விஷயங்களை நான் பேசிவிட்டேன். உலகத் தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்தப் போவது உறுதி. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம்? எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய, அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இதில் 196 நாடுகளையும் எப்படி நம்ம அரவணைக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது நான் திட்டமிடணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அமெரிக்காவில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேர் தாமஸ் அட்டோஷி. சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானிய மொழி பேசக்கூடியவர், ஆங்கில மொழி பேசக்கூடியவர். திருக்குறளை அப்படி ஒரு தமிழில் அழகாக பேசுகிறார். தமிழ் மீது காதல் கொண்டவர். அங்கே நான் இன்னொரு அமெரிக்கன் லேடி ஒருத்தங்களை சந்தித்தேன். பறை இசை கருவி மீது மிகப்பெரிய காதல் கொண்டு தன் வாழ்நாளை பறை இசைக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்க. தமிழில் பேசுகிறாங்க. தாமஸ் அட்டோஷியும் மேரியும் தமிழில் பேச வைத்திருப்பது என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களினுடைய, குறிப்பாக நாம் தமிழ் இருக்கையெல்லாம் ஹூஸ்டனில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் நான் நேரில் போய் ஆய்வு செய்துட்டு வந்தேன். நாசா வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரே குடையில் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பவனி கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அந்த யானையை, அந்த போர் யானையை வெற்றிகரமாக அனைவரும் ஒன்றாக கூடி ஊர்கூடி தேர் எடுப்பது என்பது உறுதி. சார், தேர்வுகளில் தமிழ் பாடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் குறைந்துட்டே வருது. இப்போ நீங்கள் புதிதாக ஆட்சி பொறுப்பில் தமிழ் பாடத்தில் நீங்கள் இருக்கீங்க, எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போகிற அடுத்த தேர்ச்சியில் விகிதம் குறைக்கு எந்த மாதிரி? ஒரு 3 வழியில் நம்ம கல்வியை பிரிச்சுக்கலாம். ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி. அதாவது இந்த ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ், ஆங்கிலம், அம்மா, ஆப்பிள் என்று ஒரு மொழியை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இடத்துல நம்ம இந்த அறிவியல் தமிழை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இடைநிலை கல்வி போகிற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது? பரீட்சை எதிர்கொள்வது எப்படி, பாடத்திட்டம்னா என்ன, அங்கிருந்து உயர்நிலை கல்விக்கு போகிற பொழுது தான் என்னவாக போகிறோம், பொறியாளனா, மருத்துவனா, ஆசிரியனா என்பதை கற்றுக்கொள்ளும். இப்போ இதில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த மொழிக்கான முக்கியத்துவம் அடுத்தடுத்த வகுப்புகளில் குறைக்கப்பட்டு
பிடி பீரியடுகள் உடற்கல்வி சார்ந்த அந்த வகுப்புகள் குறைக்கப்படுவது, மொழிக்கான வகுப்புகள் குறைக்கப்படுவது, அதையெல்லாம் விட்டுட்டு எது எடுத்தால் எந்த மதிப்பெண் அதிகம் எடுத்தால் பொறியியல் கல்வியில் சேர்ந்துடலான்ற ஒரு ஒருதலை பட்சமான ஒரு அணுகுமுறை இருந்ததனுடைய பின்விளைவு தான் இப்போ நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது சரி செய்யப்படும். சிறப்பு தமிழ் வகுப்புகள், தன்னம்பிக்கை வகுப்புகள், ஆளுமை வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டு தாய்மொழி, தமிழ்மொழி என்பதை விட ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மொழியில் தான் அதோடைய சிந்தனை பிறக்கும். எடிசனோ, ஆல்பர்ட் நியூட்டனோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ எல்லோரும் அவர்களுடைய தாய்மொழியில் சிந்தித்ததால் தான் நம்ம மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எடுத்தாங்க. அப்போ இந்த தாய்மொழியில் இந்த குழந்தைகள் இன்னும் சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். விண்வெட்ட காரணம் காட்டி இன்னைக்கு கூட யூனியன் ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அதே அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மார்க்கெல்லாம் வந்து கன்சிடர் குறைக்கணும், பாஸ் மார்க் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அரசுடைய நிலைப்பாடு நான் அது இப்போ தான் வந்திருக்கிறேன். நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட என்ன தான் கேள்விகள் கேட்டாங்க, அது உண்மையிலே கடினமான கேள்விகளா, இதற்கு முன்னாடி இருந்த வினாத்தாள்கள் எப்படி இருந்தது என்பதை நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவர்களையும் நேரில் சந்தித்து நான் பதில் சொல்கிறேன். வேறு காரணம் காட்டி காஞ்சிபுரத்தில் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க. வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுடைய அறிவு ஏதாங்க இது மின்சார பிரச்சனை என்பதை தாண்டி எந்த சூழலையும் ஒரு பள்ளிக்கூடம் என்பது விடுமுறை விடக்கூடாது. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தீபாவளிக்கு விடுமுறை விடுவாங்க, பொங்கலுக்கு விடுமுறை விடுவாங்க. ஆனால் ஒரு மாசு ஏர் பொல்யூஷனுக்காக டெல்லியில் வந்து ஒரு வார காலம் லீவ் விட்ட ஒரு வரலாறுலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அந்த வகுப்புகள் நாங்கள் வந்து இத்தனை வகுப்புகள் இத்தனை காலத்துக்குள்ளே எடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனவே இதை போன்ற எந்த தனியார் பள்ளியோ அவர்கள் வந்து இது மின்தடை உண்மையிலேயே மின்தடை காரணமாக விடுமுறை விட்டாங்களா இல்லை வேறு எதுவும் காரணமாகிறத வந்து நம்ம ஆய்வு செய்யணும். எந்த காரணத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அது வந்து ஒரு பாட வேலை என்று சொல்லிவிட்டால் அது வந்து தடை செய்யப்படக்கூடாது. அதை வந்து அது சரி செய்ய வேண்டியது ஒரு ஜென்டர் வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அது எந்த காரணத்துக்கும் தடை செய்யப்படக்கூடாது. எப்படி பிடி பீரியட் கட் பண்ணக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருக்கிறனோ அதே மாதிரி தேவையின்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இதை போன்ற பாட வேலைகளை அவங்க குறைக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிகளில் இந்த உதவியாளர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப காலியிடங்களாக இருக்கும். உதவியாளர் 2 காவலாளிகள் 2 முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தாங்க நம்ம படிக்கிற இடத்துல. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ வந்து எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, அதில் போட்டால் அவங்களுக்கு கிராமப்புறங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்குண்டான எடுப்பு. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் சரிபாதி உடற்கல்வி ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் இருப்பதை கண்டறிந்தோம். நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கலந்து பேசி ஒரு ஆய்வு செய்தப்போ தான் சரி தெரியுது, கிட்டத்தட்ட சரிபாதி பிடி டீச்சர்ஸே போடலை. அப்போ உடனடியாக நான் அதை கையில் எடுத்து என்ன பண்ணேன், டிஆர்பிக்கு அதை குறித்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு உடனடியாக பிடி டீச்சர் நிரப்பணும். ஒரு பள்ளி கூட அந்த பிடி டீச்சர் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து சொன்னோம். இதே மாதிரி தான் உடற்கல்வி ஆசிரியர் மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், உதவியாளர்களாக இருக்கட்டும், தொழிற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்கெல்லாம் அந்த ஒரு வேக்கண்ட் இருக்குங்கிறத கண்டறிந்து முறைப்படி திறமை மற்றும் அவர்களினுடைய அந்த மெரிட்டில் எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நிரப்பப்படுறதால ஒரு சிறிய காலம் அதற்கு எடுத்துக்கொள்ளும். பட் முறைப்படி இது முறைப்படுத்தப்படும் என்பதில் மாற்று கருத்து.